ஆபரேஷன் சிந்தூர் 2.0 மகிழ்ச்சியான செய்தி நிறைய இருக்கு. ஃபுல்லா பாருங்க வீடியோவை. என்னுடைய பல நாள் கனவெல்லாம் இன்னைக்கு நிறைவேறிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். என்ன அப்படின்றத ஒன்றுனா பார்க்கலாம். பாகிஸ்தான் நேத்து இந்திய நகரங்கள் மீது டார்கெட் பண்ணது அது 1-2 கிடையாது, மொத்தம் 15 நகரங்கள். அவந்திபுரா, ஸ்ரீநகர், ஜம்மு, பட்டான்கோட், கபூர்தலா, ஜலந்தர், லூதியானா, ஆதம்பூர், பட்டிண்டா, சண்டிகர், நல், பலோதில், உத்ராலை, புஜ், கிட்டத்தட்ட 3 மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்கள், மக்கள் அடர்த்தியா வாழக்கூடிய நகரங்கள்ல இவங்க ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல் வைத்து பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு அட்வென்ச்சர்ல ஈடுபட்டாங்க. இவங்க யூஸ் பண்ண PL-15, இவங்க யூஸ் பண்ண சைனீஸ் ட்ரோன்ஸ், இவங்க துருக்கியோட ட்ரோனை கூட யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற செய்தி வருது, ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகல. கம்ப்ளீட்டா நம்மளுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் கம்ப்ளீட்டா டிஸ்மேண்டில் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸோட ப்ரெஸ் பிரீஃபிங்கில் வெளியுறவு செயலர் மிஸ்த்ரி அவர்கள், கர்னல் சோஃபியா குரேஷி அவர்கள் மற்றும் விங் கமாண்டர் சிங் 3 பேரும் ஒரு முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. நான் கள நிலவரத்தையும் அவங்க சொல்றதையும் கோரிலேட் பண்ணி சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். இன்டெகிரேட்டட் கவுண்டர் அன்மேன்ட் ஏரியல் செக்யூரிட்டி இது கிரிட். இந்த கிரிட் அப்படின்றது சென்சர்ஸ் இருக்கும், சென்சர்ஸ்க்கு அப்புறம் டேட்டா ஃபியூஷன் கமாண்ட் சென்டர் இருக்கும், அதன் பிறகு நெட்வொர்க் அண்ட் கம்யூனிகேஷன் இருக்கும், அப்புறம் எஃபெக்டிவ்னஸ் எப்படி அதை சுட்டு வீழ்த்துறதுன்னு ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். இதோட டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ்ல நான் போக விரும்பல, இதை பத்தி தனியாக நான் ஒரு கட்டுரை எழுதுறேன், அதை படிங்க விருப்பம் இருக்கவங்க. பட் ஒரு காம்ப்ளெக்ஸான சிஸ்டம். இஸ்ரேல் கூட சில இடங்களில் பயங்கரமா திணறுவாங்க. அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு கிரிட்டை வச்சு ஒரு ஏவுகணை கூட இவங்க யூஸ் பண்ண சீன ஏவுகணை, இவங்களோட ஏவுகணை, ட்ரோன்ஸ் மற்றும் இவங்க துருக்கிட்டு இருந்து வாங்கினது எதுவுமே இந்தியாவுடைய ஒரு உயிர்கிட்ட வந்து ஒரு வீட்டுக்கிட்டையோ இல்லை ஒரு பில்டிங் கிட்டையோ வந்து வெடிக்கல. அதற்கு பதிலடியாக தான் இன்னைக்கு காலையில இருந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நகரங்களை நம்ம வந்து டார்கெட் பண்ணோம். அவங்க நகரங்கள்ல கிட்டத்தட்ட 12 நகரங்கள் நம்ம டார்கெட் பண்ணோம். அது எது எது அப்படின்றத நம்ம ஏற்கனவே வீடியோவில் போட்டிருந்தோம். இருந்தாலும் ஒரு தடவை நான் சொல்றேன் பாருங்க. முதல்ல அவங்க வர்த்தக தலைநகரான கராச்சி, அது பக்கத்தில் இருக்கக்கூடிய சோர் அப்படின்ற ஊர், மியான்வாலா கலி, பாவல்பூர், வால்டன் கண்டோன்மெண்ட், லாகூர், குர்ஜன்வாலா, அட்டோக், ராவல்பிண்டி, சாலிவால் மற்றும் இஸ்லாமாபாத் தலைநகரத்துல இவங்களுடைய செக்ரட்டேரியட் பார்லிமெண்ட் இருக்க இடத்துக்கு பக்கத்துல ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா செஞ்சிருக்கு. அங்க பில்டிங் பத்தி அறிஞ்சதை பார்க்கலாம். இந்தியாவுடைய பிரீஃபிங் ரொம்ப ரொம்ப தெளிவு. இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சது பாகிஸ்தான், பஹல்காம்ல நடத்தப்பட்ட ஒரு கோழைத்தனமான தாக்குதல். அதற்கு பதிலடி நாங்க தீவிரவாதிகள் மேல கை வச்சோம். நீங்க அதை மீறி வரம்பு மீறி எங்களுடைய மக்கள் சீக்கியர்களை குறிப்பா குறி வச்சு, அதே மாதிரி ஜம்மு ரஜோரி பகுதியில் மலைப்பகுதியில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களை குறி வச்சு நடத்தப்பட்ட தாக்குதல் 15 உயிர்களை பலி கொடுத்துருக்கோம், 3 குழந்தைகள் 5 பெண்களை உட்பட. அதன் பிறகு LOC முழுக்க இவங்க பண்ண ஃபயரிங். பிறகு இவங்க நம்மளுடைய 15 நகரங்களை தாக்கிறதுக்கான அசீம் முனீர் அந்த முட்டால் போட்ட பிளான். இதற்கு பதிலடி தான் இன்னைக்கு இந்த 12 நகரங்களை இந்தியா குறி வச்சு தாக்கியிருக்கு. 26 UAVs அதாவது ட்ரோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற தகவல் வருது அன்அஃபிஷியலா. நீங்க 30ன்னு வச்சா கூட ஒரு நகரத்துக்கு 3, ஜஸ்ட் ஒரு சாம்பிள் மட்டும்தான் காமிச்சிருக்கோம் பாகிஸ்தானுக்கு. இது ஃபுல் அட்டாக் கிடையாது. என்னென்ன சிஸ்டம்ஸ்ன்னு நம்ம இது நாள் வரைக்கும் சைனா எல்லாத்தையும் எடுத்து டிக்டாக் வீடியோ போட்டு நம்ம கமெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வரும், சைனா அப்படி, சைனா அப்படி, சைனா அப்படின்ட்டு. நம்ம சொல்றது கிடையாது, வெறும் செய்யறது மட்டும்தான். சொல்லாம செய்யறது தான் இந்தியாவுடைய ஸ்டைல். இதோடைய டீட்டெயில்ஸ்ல நான் உள்ள போக விரும்பல, ஏன்னா இன்னும் கான்ஃபிடென்ஷியலான சிஸ்டம்ஸ் நிறைய இருக்கு. இப்போ இந்த இடத்துல லாகூரோட ஏர் டிஃபென்ஸ் HQ-9 மற்றும் HQ-16 இந்த சைனீஸ் வெப்பன்ஸ் அவங்க வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. ஒரு யூனிட்டோட காஸ்ட் கிட்டத்தட்ட $3 மில்லியன். லாகூர் நகரத்தை காப்பாத்துறதுக்கு, ஏன்னா எல்லைக்கு அருகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாகூர் தான். ஒரு 12 கிலோமீட்டர் தூரத்துல இருக்காங்க ஜம்முல இருந்து. லாகூரை இனிமே இவங்க நினைச்சா காப்பாற்ற முடியாது. இன்னைக்கு நம்மளுடைய போர் விமானங்கள் நினைச்சா, நம்மளோட ட்ரோன் நினைச்சா எந்த இடத்த வேணாலும் நம்மளால தாக்க முடியும். ஏன்னா லாகூரோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கம்ப்ளீட்டா இந்தியா அடிச்சு உடைச்சிருக்கு. அங்க ஒண்ணுமே கிடையாது. அதுல இருந்த ஒரு 5 அதிகாரிகளும் கொல்லப்பட்டிருக்காங்க, பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவுடைய பீரங்கி மற்றும் ஆர்டிலரி மற்றும் ஸ்மால் ஆர்ம்ஸ் தாக்குதல், இதையும் இந்தியா கடுமையான முறையில் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. இதுல கிட்டத்தட்ட 20 பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்ற செய்தி வருது. கடுமையான ரிட்டாலியேஷனை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ மிஸ்த்ரி அவர்கள் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்றாரு, அதை நம்ம வந்து டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ மகிழ்ச்சி செய்தி 1, நிறைய செய்திகள் இருக்கு, பட் நம்ம ஒன்னொன்னா போவோம். மகிழ்ச்சியான செய்தி,
அப்படின்றது நமக்கு IC-814. இதை நம்ம யாருமே மறந்துக்க மாட்டோம். 1999 டிசம்பர் மாதம் நம்மளுடைய விமானத்தை கடத்தி எடுத்துட்டு போய் 2000 உலகமே அந்த மில்லியன் நியூ இயர் கொண்டாடும் போது இந்தியாவை சோகத்தில் ஆழ்த்தி எவ்வளோ ஒரு கொடூரமான பாதக செயலை செஞ்சிருப்பாங்கன்னு தெரியும். அதன் பிறகுதான் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்ட மசூத் அசாரை நம்ம வெடி வைக்க வேண்டியதாக இருந்துச்சு. இதை மாஸ்டர் மைண்டா இதை நின்று செஞ்சது மசூத் அசாரோடைய தம்பி ராஃப் அசார். ஜெய்ஷே முகமதுடைய தலைவன் மசூத் அசாரோட தம்பி ராஃப் அசார். ராஃப் அசார் நம்மளுடைய ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கான். 1999 அந்த பண்ண படுவாத செயலுக்கு 26 வருடம் கழித்து இந்தியா இப்ப பழி வாங்கி இருக்குது. இஸ்ரேலுக்கு நம்ம எந்த விதத்திலையும் சளைத்தவர்கள் கிடையாது அப்படின்றதா திரும்பவும் சொல்ற. ராஃப் அசார் இந்த வீட்டில் தான் இவ்வளவு செக்யூரிட்டி, பாகிஸ்தான் செக்யூரிட்டி போட்டோம். அவனோட ஜன்னல்ல போய் நம்ம ஒரு ட்ரோன் வெடிச்சு 25 கிலோ வெடி மருந்தாங்க வெடிக்க வச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸோட ரீச் என்ன அப்படின்றத பாகிஸ்தான் உணர்ந்துக்கணும். இங்க இருக்கக்கூடிய பாகிஸ்தான் சப்போர்ட்டர்ஸ்க்கும் நான் இதை தான் சொல்றேன். நீங்க இஸ்ரேலை கம்பேர் பண்ணிக்கிட்டு இந்தியா ஒன்றும் பண்ணாதுன்னு நினைச்சீங்கன்னா சைனாக்கும் இதே மெசேஜ் தான். பங்களாதேஷ்ல இருந்து இந்தியாவுக்கு எதிராக இப்போ ஒரு போஸ்ட் கூட வர்றது கிடையாது. கன்கிராட்ஸ் இந்தியா, கன்கிராட்ஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ். ராஃப் அசார் கொல்லப்பட்டு விட்டான். இப்ப அடுத்தது நம்ம இன்னொரு முக்கியமான நல்ல செய்திக்கு வருவோம். இங்க இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்கள் நிறைய பேர் ஐ எம் சாரி பாகிஸ்தான் அவனுக்கு இங்க வந்து கிரிக்கெட் விளையாடும் போது ட்ரெண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் என்னன்னா, ராவல்பிண்டியில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ஸ்டேடியம், இதுல தான் அவங்களுடைய பாகிஸ்தான் சூப்பர் லீக்னு சொல்லக்கூடிய அந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் இப்போ IPL மாதிரி அங்கே PSL நடந்துகிட்டு இருக்கு. அந்த மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இந்தியாவோட ஒரு ட்ரோன் குறிப்பா அங்க இருக்கக்கூடிய VIP கேலரியை தாக்கி அந்த ஸ்டேடியத்துல ஒரு பகுதியே டோட்டலா டேமேஜ் ஆகி அந்த ஸ்டேடியத்தை மூடி மேட்சை கேன்சல் பண்ணி இப்போ கராச்சியில் நடக்க வேண்டிய இந்த ராவல்பிண்டியில் நடக்க வேண்டிய மேட்ச் எல்லாத்தையுமே இப்போ கராச்சிக்கு ஷிஃப்ட் பண்றாங்க. ஸோ கிரிக்கெட் வீரர்கள், பாகிஸ்தானோட கிரிக்கெட் டீம் யாருமே இனிமே சேஃபா இருக்க முடியாது. இந்தியாவை இங்க இருக்கக்கூடிய மக்களை கொன்ன எவனுமே அவங்க கிரிக்கெட் டீமா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, கம்ப்ளீட்டா அவங்கள வாஷ் அவுட் பண்ணக்கூடியதான் இந்தியாவோட இந்த அக்னி பாதையா இருக்கும். சிந்தூர் அப்படின்னு சொல்லி நம்ம சும்மா பேர் வைக்கல. கிரிக்கெட் ரசிகர்கள் ஐ எம் சாரி சொன்னவங்க இன்னும் PSL முடிவு வரைக்கும் திரும்ப நீங்க ஐ எம் சாரின்னு ட்வீட் போடுங்க. மூணாவது ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்றேன். மூணாவது நல்ல செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 13 நகரங்கள்ல நம்ம குறி வச்சு நம்ம தாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது இதுல 2 முக்கியமான மிலிட்டரி டார்கெட்ஸ் இருக்கு. ஒன்னு இந்த HQ-9 வச்சுட்டு இருந்த அந்த வான்டன் நேவல் பேஸ் லாகூர்ல. ரெண்டாவது பாகிஸ்தானே சொல்ல தயங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் டார்கெட் ராவல்பிண்டியில. நல்லா கவனிச்சிங்க, ராவல்பிண்டியில தான் அசீம் முனிர் இருக்கான், அவனோட ஆர்மி ஹெட் குவார்ட்டருமே இருக்குது. ஸோ நிச்சயமா இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அது என்ன ஏதுன்றதை அரசாங்கம் வெளியில சொல்லும்போது நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஒரே ஒரு வார்த்தையில தான் சொல்லியிருக்காரு, எங்க பொறுமையை இதுக்கு மேல சோதிச்சிங்கன்னா உங்க நாடே இருக்காது, உண்டு இல்லாம பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. ரொம்ப கிளியர் கட்டான இது. இப்போ இஸ்லாமாபாத்ல இந்த பாராளுமன்றத்துக்கு அருகில போய் நம்ம வந்து ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தி அதை பத்தி எறியறதை பார்க்கும்போது 2000ஆம் ஆண்டு இவங்க நம்ம பாராளுமன்றத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் டிசம்பர் 13, அதுக்கும் இப்ப பதிலடி இருக்கு. எதையுமே இந்தியா மறுக்காது. ஒரு நல்ல லீடர்ஷிப், ஒரு உறுதியான ராணுவம், இன்னைக்கா இருந்தாலும் தட்டி தூக்குவோம். அதுவும் இப்ப நடந்திருக்கு. நாலாவது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். பாகிஸ்தானுடைய MP பாராளுமன்றத்துல கதறி அழுது, கையெடுத்து கதறி அழுது, இந்தியாட்ட இருந்து பாகிஸ்தானை, இந்த நாட்டை எப்படியாவது காப்பாத்துங்க, எங்களால முடியலன்னு சொல்லி கதறி அழக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இதே ஏப்ரல் 22ஆம் தேதி நம்மளுடைய பெண்கள் விதவைகளாகி அம்மாக்கள் மகன்களை தொலைச்சு, அக்காக்கள் தங்கச்சிகள் அண்ணன் தம்பியை தொலைச்சு எப்படி கதறி இருப்பார்னு யோசிங்க. இன்னைக்கு அவன் நாட்டோட MP இன்னைக்கு பாராளுமன்றத்தில் உட்காந்து கதறிட்டு இருக்கான். இதுதான் புது இந்தியா. இதுதான் நம்ம பார்க்க வேண்டிய, நம்ம கௌரவப்பட வேண்டிய, பெருமைப்பட வேண்டிய இந்தியா. இப்போ MEA பிரீஃபிங்ல சில முக்கியமான பாயிண்ட்ஸை திரு மிஸ்ரி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நாங்க எஸ்கலேட் பண்ணல, இதை முதல்ல எஸ்கலேட் பண்ணது பாகிஸ்தான் தான். எங்க நகரங்கள் மேல குறி வச்சதுனால நாங்க பதிலுக்கு அவங்க நகரங்கள் மேல குறி வச்சோம். எங்களுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம், குறிப்பா இவங்களுடைய ஒரு மிசைல் பொற்கோவிலை நோக்கி போச்சு. 25 வருடமா நல்லா கவனிச்சீங்கன்னா பொற்கோவில் இது பண்ண மாட்டாங்க. காலிஸ்தான் ஆதரவு அப்படின்ற அந்த பாயிண்ட்ல இவங்க அந்த கேம் ஆடிக்கிட்டு இருந்தாங்க, பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முறை பொற்கோவிலை தாக்கக்கூடிய அளவுக்கு இந்த காலிஸ்தானி ஈனங்கட்ட நாய்கள் எல்லாம், அந்த கோவில் எவ்வளவு பெரிய ஒரு பெருமை வாய்ந்தது, சீக்கியர்களுடைய நம்பிக்கைக்கு உண்டான, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சீக்கிய நண்பர்களுடைய ஒரு பொற்கோவில். அவங்க அதை தாக்க நினைக்கிறவங்க கூட கூட்டு சேர்ந்து அழைச்சிருங்க. இனி காலிஸ்தானுக்கு இருக்கக்கூடிய 6% ஆதரவு கூட இனிமே பஞ்சாப்ல இருக்காது, உலகத்துல எங்கேயுமே இருக்காது.
இதே சீக்கிய மக்கள் இவங்களை செருப்பால் அடிக்கலன்னா நீங்க கனடா இதெல்லாம் வெயிட் பண்ணி பாருங்க, இது நடக்க தான் போகுது. இப்போ இந்த இவங்க பாகிஸ்தான் கணக்குப்படி 26 ட்ரோன் தாக்குதலை இந்தியா நடத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது 30க்கும் அதிகமா இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சிறு மிஸ்திரி அவர்கள் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்றாரு. டிஆர்எஃப் அப்படின்ற அமைப்பு இதை செஞ்சதா அன்னைக்கு 22ஆம் தேதி ஒத்துக்கிட்டாங்க, 23ஆம் தேதி தட்டினாங்க. பாகிஸ்தான் ஐநா பாதுகாப்பு சபையில இந்தியா டிஆர்எஃப்னு சொல்லி ஐநா சபை குறிப்புல இருந்து நீக்கணும்னு சொல்லி எதுக்கு ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க? கேள்வி நம்பர் 1. ஒசாமா பின் லேடன் கடைசியா எங்க போய் ஒளிஞ்சான்? கேள்வி நம்பர் 2. உலகம் முழுக்க நடக்கக்கூடிய பயங்கரவாத தாக்குதல்ல பாகிஸ்தானி ஃபுட் பிரிண்ட் இருக்கா இல்லையா? அமெரிக்கால ஆரம்பிச்சு, ஐரோப்பால ஆரம்பிச்சு, ஆஸ்திரேலியா வரைக்கும் எல்லா இடத்துலையுமே எங்க பயங்கரவாதம் இருக்கோ அங்க பாகிஸ்தானோட முத்திரை அப்படின்றது தெளிவா இருக்கு. இங்க தீவிரவாதிகளுக்கு ராணுவ மரியாதை, அரசு மரியாதை. போலீஸ் செரிமோனியல்ல வச்ச ராணுவ ஆசிரியர்கள் போட்டோவை தூக்கி போட்டு காமிச்சார், நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தீவிரவாதிகளுக்கு, பயங்கரவாதிகளுக்கு ஸ்டேட் ஃபியூனரல் கொடுக்கக்கூடிய ஒரே கேடுகட்ட நாடு அப்படின்னா அது பாகிஸ்தான தான் இருக்க முடியுன்றத வெளிச்சம் போட்டு நம்ம காமிச்சிருக்காங்க. இப்போ சில பல்ட்டிகளும் அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த பல்ட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து காலையில குளோபல் டைம்ஸ் 5 போர் விமானங்களை, இந்திய விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தி இருக்கு. அதுக்கு பயன்படுத்தினது வந்து சைனாவுடைய விமானம் JF-17 மற்றும் J-10. குளோபல் டைம்ஸ் இங்க இருக்கக்கூடிய ஹிந்து பத்திரிக்கை அந்த நியூஸ் அப்படியே, இது இவங்க இங்க இருக்கிறாங்களா இல்ல சைனால இருக்காங்களான்னு தெரியல, அந்த நியூஸ் அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை டெலீட் பண்ணாங்க. அதுக்கு வந்து மறுபறிவிக்க அந்த நியூஸை எக்ஸ்தலத்துல பதிவிடும் போது கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனா இருக்கு. அந்த நியூஸுக்கு மறுப்பு தெரிவிக்கும் போது, மன்னிப்பு தெரிவிக்கும் போது பாத்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் ஓப்பனா இல்லை. ஸோ இந்த லெவல்ல இருக்கக்கூடிய குளோபல் டைம்ஸ், சீனா ஊடகங்கள் இப்போ டக்குன்னு என்ன சாயங்காலம் என்ன பல்ட் அடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாட் ஃபெமிலியர். பாகிஸ்தான் சைனாவுடைய ஆயுதங்களை யூஸ் பண்ணாங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது, அதை நம்ம பாகிஸ்தான் தான் கேட்கணும், எங்களால உறுதியா சொல்ல முடியாதுன்ட்டு. சைனாவுடைய ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அந்த நாட்டுக்கு போயிட்டு வந்தவங்க. ஷாங்காய் பாருங்க எப்படி இருக்கு, பீஜிங் பாருங்க, நல்ல மக்கள், நல்ல நகரம், நம்மளோட சுத்தமான நகரம், 10 வருடம் நம்மளோட முன்னேற்றமா இருக்கக்கூடிய நகரம். ஆனா சீனாவுடைய ராணுவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்றது இருக்குது. இவங்க நேத்து காலையில பேசினதை இன்னைக்கு காலையில மாத்தி பேசுறாங்க. நேத்து காலையில தட்டி எங்க விமானங்கள் தான் பாகிஸ்தான் யூஸ் பண்ணாங்க பாருங்க அப்படின்ட்டு. சீனாவுடைய ஆயுதங்கள் இனிமே சந்தி சிரிக்க போது. தாய்வானுடைய ராணுவ அதிகாரிகள், மிக முக்கியமான ராணுவ அதிகாரிகள், மிலிட்டரி அப்சர்வர்ஸா இந்தியாவில் இருப்பாங்க. இதை நான் அபிஷியலா என்னால சொல்ல முடியாது, பட் ஒரு யூகத்துல சொல்றேன். ஏன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஆயுதங்கள் எல்லாமே இதை வச்சுதான் அங்க தாய்வானை பயமுறுத்திட்டு இருக்கிறாங்க. இனி வரக்கூடிய காலங்களில் இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து, இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே இனி இதை பத்தி யோசிப்பாங்க. இப்ப நடுவுல இம்போர்ட்டர் ப்ரொஃபசர் யூனிஸும் சகாக்களும் பாத்தீங்கன்னா பயங்கர ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க. நாங்க வந்து நவீன ஆயுதங்களை வாங்குறோம் சைனாட்ட இருந்து, இந்தியாவை வெட்டுவோம், இது பண்ணுவோம், 7 ஸ்டேட்ஸை பிரிச்சிருவோம்ட்டு. இந்த முட்டாள்களுக்கு இப்ப நல்லா தெரியுது. பங்களாதேஷ்ல இருந்து 0 கமெண்ட்ஸ். சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா இந்தியாவை பத்தி எந்த கமெண்ட்டுமே இல்லை. பங்களாதேஷ் அரசு அதிகாரிகள், அந்த ஜிகாதிகள், மாணவர்கள், ஜமாத்து எங்கேயுமே பாத்தீங்கன்னா வாய திறக்கல. இந்தியா கொடுத்த அடியில இது பாகிஸ்தானுக்கே இந்த நிலைமைனா பங்களாதேஷ் என்ன ஆகும் அப்படின்றத பாக்குறோம். 100க்கும் அதிகமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது தான் ராணுவ அமைச்சருடைய இது. இதுல மிக முக்கியமான வெற்றி அப்படின்றது நமக்கு இந்த நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா, அந்த விமான கடத்தல், அந்த விமான கடத்தல்ல சம்பந்தப்பட்ட ரவுஃப் ஹசார், IC-814 யாருமே மறந்துருக்க மாட்டோம். இதே ரவுஃப் ஹசார் தான் டேனியல் பெர்ல் அப்படின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு பத்திரிகையாளரை கழுத்தை வெட்ட துடி குடிச்சு ஒரு பப்ளிக் இதுல டிவியில போட்டு, காணொலியில போட்டு போட்டோ போட்டவன் இவன் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்கான். இனி வரக்கூடிய காலங்கள்ல இவனுங்க தலைவனுங்க, இவனுங்க பயங்கரவாதிகள், இது இங்க இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் எதுவுமே இருக்காது. இந்தியா இப்ப எடுத்திருக்கிறது அக்னிபாத்தை, ஆபரேஷன் சிந்தூர் 2.0 தொடரும். இன்னைக்கு நைட்டு மீண்டும் பாகிஸ்தான் ஏதாவது ஒரு விதத்துல வாலாட்டினாங்க, இது பண்ணாங்கன்னா, நான் 3 நாளைக்கு முன்னாடி சொன்ன, இந்த தாக்குதல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்னேன், இந்திய நகரங்கள் மீது பாகிஸ்தான் கை வச்சா கராச்சி, லாகூர்லாம் பற்றிடுன்ட்டு இப்ப அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இதை மீறி பாகிஸ்தான் இன்னைக்கு ஏதாவது இவங்க வம்பளக்கணும், நைட் ஏதாவது ஒரு பெரிய தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா, கராச்சி, லாகூர், இஸ்லாமாபாத், ராவல்பிண்டி இந்த 4 நகரங்களும் பற்றி எரியலைன்னா நாளைக்கு நம்ம காலையில பத்தி பேசுவோம்.